Hello everyone. So இன்னைக்கு நம்ம NEET 2019ல கேட்கப்பட்ட botany questions சால்வ் பண்ண போறோம். So இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் because previous year questions are very very important. In fact NTA இந்த நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பர் இந்த நீட் 2019 அப்படிங்கிறது. ஸோ அப்போ அதில் இருக்கிற கொஷின்ஸை நம்ம கான்செப்டோட சேர்த்து வச்சு படிப்போம். ஸோ தட் இந்த கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு வேறு எப்படி மாடிஃபை பண்ணி கொஷின் கேட்டாலும் உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நான் கான்செப்டே சொல்லி தருவேன். சரியா? அப்போ பிஃபோர் வி ஸ்டார்ட் அவர் செஷன் டோன்ட் ஃபர்கெட் டு subscribe the channel and like the video because this channel is created for the NEET aspirants of Tamil Nadu, right? And இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட்டு. நம்ம Xylem லேர்னிங்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நீட் ஆஸ்பிரன்ஸுக்காக ஒரு எக்ஸ்டெண்டட் கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அதுதான் XPL அப்படிங்கிறது. சரிங்களா? இது ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ லைவ் கிளாஸ் கிடைக்கும், ரெக்கார்டட் செஷன்ஸ் கிடைக்கும், ஆப்பில் ஏஐ ஃபீச்சரு, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சரு, அப்புறம் வீக்லி எக்ஸாமு, கொஷின் டிஸ்கஷனு அண்ட் சூப்பர் மெட்டீரியல், நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட்டு, ஜிஐபி எக்ஸாமு ப்ளஸ் மென்டார்ஷிப் இருக்கும். ஜிஐபி எக்ஸாம் எழுதுறது மூலமாக அவங்களுடைய காம்படிட்டிவ் ரேங்க் தெரியும். இப்போ ஆஃப்லைனில் 4275 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இஸ் த ப்ரைஸ், ஆன்லைனில் 19574 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இஸ் த ப்ரைஸ். அப்போ இதில் கோர்ஸு, ஸ்டடி மெட்டீரியல், டேபு சேர்த்து வந்துடும். ஸோ டேப்பில் தான் உங்களுக்கு நாங்கள் ஆப் ஆக்சஸ் கொடுப்போம். இதர் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணியோ இல்லை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். யூஸ் நம்பர் 8129000700 கால் பண்ணால் உங்களுக்கு டவுட் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம எஜுகேஷன் கவுன்சிலர்கிட்ட கேட்கலாம், இந்த கோர்ஸ் எனக்கு ஆப்டாக இருக்குமா அப்படின்ட்டு, ரைட்? ஸோ தே வில் கைட் யூ. ஸோ 10% ஆஃபர் போது XPL 10 கூப்பான் கூட யூஸ் பண்ணுங்கள். அப்போது இதே மாதிரி 12th படிக்கிற பசங்க அல்லது ரிப்பீட்டர்ஸ் சில பேர் அந்த கடைசி 40 நாளில் தான் நாங்கள் படிப்போன்ட்டு சில பேர் இருப்பாங்க இல்லையா, ஸ்பெஷலாக 12th பசங்க. அவங்களுக்காகவும் நம்ம ஆஃப்லைனில் XPL ரன் பண்ணுறோம். 30 days ப்ரோக்ராமு 27ஆம் தேதி ஆரம்பிக்குது மார்ச்சில். அப்போ அதுலேயும் டெஸ்ட் சீரீஸு, கிராண்ட் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஐ கேன் சே உங்கள் க்ரோத்தை செக் பண்ணுற மாதிரி நிறைய ப்ராக்ரஸ் செக்கர் இருக்கும். ப்ளஸ் லைவ் கிளாஸு, டவுட் சால்விங் செஷன் எல்லாமே இருக்கும். அதோடைய ப்ரைஸு 10,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இது ஆஃப்லைனு. இப்போவே இதில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அந்த ஆன்லைன் XPL வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும் ஆக்சுவலாக, ரைட்? இப்போவே இதில் நீங்கள் சேரும்போது இப்போலேருந்து நீங்கள் ஆன்லைன் XPL படிக்கலாம். அப்புறம் அந்த மார்ச் மாதம் வரும்போது நம்ம கோயம்புத்தூரோ, திருச்சியோ, திருநெல்வேலியோ அங்கே நம்ம கேம்பஸுக்கு வந்து நீங்கள் ஆஃப்லைனு கிளாஸஸை அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்கெல்லாம் நம்ம Xylem தொடங்கி ஒரே வருஷத்தில் 50+ டாக்டர்ஸை உருவாக்கியிருக்கோம். அதாவது மெடிக்கல் காலேஜில் இவங்களாம் இப்போ கரண்ட்டாக படிக்கிறாங்க. சரிங்களா? ரைட்? ஸோ இப்போ இந்த நம்பரை யூஸ் பண்ணி கால் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாகவோ யூ கேன் ஜாயின் அவர் வாட்ஸ்அப் குரூப்பு. டிஸ்கிரிப்ஷனில் கெட் யூர் ஃப்ரீ நோட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும், அதில் கூட நீங்கள் சேரலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் சுகர் இன் ஃப்ளோயம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே சிலபஸில் இல்லாதது, ஏன்னா இது டிரான்ஸ்போர்ட் சாப்டரு, ரைட்டா? ஸோ உங்களுக்கு சுகர் மூவ்மெண்ட்டு ஃப்ளோயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி பை டைரக்ஷனல், மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும். சரியா? ஸோ டிரான்ஸ்போர்ட் சாப்டரில் வருது, இது நீட்டுக்கு டெலிட்டடு. அப்போது அடுத்த கொஷின் பாருங்கள், இதே மேட்ச் பண்ணணும். அப்போது இது உங்களுக்கு மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் வருது. ஸோ இசட் ஜீன் வந்து பீட்டா கேல்டோசைடேஸ்ன்ற என்சைமை கொடுக்கும், ரைட்டா? அடுத்து வந்து ஐ கேன் சே ஒய் ஜீன் வந்துட்டு பெர்மியேஸ் கொடுக்கும். ஸோ அப்போது பிக்கு 1 அதுக்கப்புறமா வந்துட்டு ஐ கேன் சே ஒய்க்கு 2வா, பிக்கு 1 ஒய்க்கு 2, அப்போ ஆப்ஷன் 4 தான் வரணும். ஐ ஜீன் வந்துட்டு ஐ கேன் சே ரெப்ரஸார் ப்ரோட்டீனை கொடுக்கும், இன்ஹிபிட்டரி ஜீன் ஐ ஜீனுங்கிறது, ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் ஐ கேன் சே ஏ ஜீன் வில் கிவ் யூ டிரான்ஸ் அசிடைலைஸு. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். டேரக்ட் NCERT இந்த லேக் ஆஃப் ப்ரான் கான்செப்ட்லேருந்து வர ஒரு கொஷின் இது. சரியா? ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஃபார் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் பீயிங் driven to extinction? ஸோ பிளான்ட் அனிமல் அழிஞ்சு போகிறதுக்கான முக்கிய காரணம் என்னதுன்னா அது வாழ்கிறதுக்கு இடம் இல்லாமல் போகுது, ஹேபிடட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறது தான், ரைட்? இடம் இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரணம். மற்ற 4 இதை விட இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஆப்ஷன் 2. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் ஆர்கனல் டஸ் நாட் கண்டெயின் DNA? பாருங்க, பொதுவாக செல்லுக்குள்ளார DNA இருக்குமா, ரைட்? ஒரு சில ஆர்கனலுக்குள்ளாரையும் DNA இருக்கும். ஸோ அதில் மெயினாக உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் வந்துடும், ரைட்டா? இவங்க கேட்குறது விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் கண்டெயின்? மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது, ஓகே, இதுலேயும் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, குளோரோபிளாஸ்டில் இருக்குது. இது 2 தான் கவனிங்க. அந்த ஆப்ஷனில் இருக்கிற ரெண்டுத்துலேயுமே இருக்கக்கூடாது, டஸ் நாட் கண்டெயின். லைசோசோம்லேயும் வேக்யூல்லையும் உங்களுக்கு என்ன இருக்காது, DNA உள்ளார இருக்காது. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான் சரியான விடை. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிளசன்டேஷன் இன் விச் ஓவியூல் டெவலப் ஆன் த இன்னர் வால் ஆஃப் ஓவரி. சரியா? ஒரே நிமிஷம் இருங்க, லேசாக அதை நோத்திக்கலாம். ஓகேவா? சூப்பர். பிளசன்டேஷன் இன் விச்
ஓவியூல் டெவலப் ஆன் த இன்னர் வால் ஆஃப் ஓவரி ஆர் இன் பெரிஃபரல் பார்ட்டு என்ன பேர் அப்படின்னா, ஸோ கவனிங்க, ஓவரியோடைய அந்த இன்னர் வாலில் உங்களுக்கு பிளேசண்ட்டாக இருக்கும், அல்லது அது பெரிஃபரல் பார்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பிளேசண்டாலிருந்து ஓவியூல் வந்து வருகிறது. ஸோ அதுதான் வந்து பெரைட்டல் பிளேசன்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா, புரியுதா? இப்போ அடுத்து எர்த் சமிட் ரியோ டி ஜெனிரோவில் 1992 வைக்கிறாங்க, ரைட்? ஸோ அப்போது எர்த் சமிட் என்ன சொல்ல போகுது அப்படின்னா, ஐ கேன் சே 2 இது நடக்கும். எர்த் சமிட், வேர்ல்டு சமிட் நடக்கும். ஸோ எர்த் சமிட் பொறுத்த வரைக்கும் ரியோ டி ஜெனிரோவில் மெயினாக பயோடைவர்சிட்டி எப்படி பாதுகாக்கலாம், ரைட், அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த பயோடைவர்சிட்டிலேருந்து வர பெனிஃபிட்ஸை எப்படி சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணணும், ஆனால் தொடர்ந்து எல்லா வருஷமும் யூஸ் பண்ணணும், சஸ்டைனபிளாக இருக்கணும், ரைட்? ஒரு வாட்டி யூஸ் பண்ணி அழிஞ்சு போயிடக்கூடாது, தீர்ந்து போயிடக்கூடாது, அது மாதிரி. சரியா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சரு. இப்போ அடுத்து பாருங்க, பியூரைன் ஃபவுண்ட் இன் டிஎன்ஏ ஆர்என்ஏ. ஸோ அடினைன் அண்ட் குவானைன் தான் பியூரைன்ஸ். ஓகே, டிஎன்ஏ ஆர்என்ஏல ரெண்டுத்துலையுமே இதுதான் இருக்கும், அடினைன் அண்ட் குவானைன். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சரு. டேரக்ட் என்சிஆர்டி. கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபேஸ் ஆஃப் செல் சைக்கிள் ரொம்ப சிம்பிள். செல் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் இன்டர்ஃபேஸ், அதுக்கப்புறம் எம் ஃபேஸு. இன்டர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு G1 ஃபேஸு, அதுக்கப்புறம் S ஃபேஸ், அண்ட் அதுக்கப்புறம் G2 ஃபேஸ், அண்ட் அதுக்கப்புறம் தான் M ஃபேஸ் வரும். ஸோ அப்போது G1 S G2 M, அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸி பாருங்கள், ரைட்டா? ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். அடுத்து பாலிபிளண்ட் ஃபைன் பவுடர், இது வந்துட்டு என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் சாப்டர், கடைசி சாப்டர் ஆஃப் பயாலஜி, டெலிட்டட் சிலபஸ். லெட் அஸ் லீவ் திஸ், இட் இஸ் நாட் தேர் இன் நீட் சிலபஸ் ரைட் நவ். சரியா? ஷார்ட்டர் அண்ட் லாங்கர் ஆர்ம்ஸ் ஆஃப் சப் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம் ஆர் ரெஃபர் டு அஸ். ஓகே, அப்போது மெட்டாசென்ட்ரிக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு சென்ட்ரோமியர் சென்டரில் இருக்குமா, சப் மெட்டாசென்ட்ரிக்னா கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஒரு ஷார்ட் ஆர்ம், கொஞ்சம் லாங் ஆர்ம் இருக்கும் குரோமோசோமில். ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, இட்ஸ் கால்டு P அண்ட் Q அப்படி சொல்லுவாங்க, P ஆர்ம் Q ஆர்ம் சொல்லிட்டு. இது வந்துட்டு செல் சாப்டரில் இருக்கும், செல் சைக்கிள்லேயும் வரும். செல் சாப்டரில் தான் மோஸ்ட்லி இதை நீங்கள் பார்க்க முடியும். P ஆர்ம் Q ஆர்ம் சொல்லுவாங்க, ரைட்டா? இது ரைட். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சரு. பர்சிஸ்டன்ட் நியூசிலஸ் சீடில் இருக்கும் பாருங்க. உங்களுக்கு அந்த சீடில் ஓவியல் ஃபார்மேஷன், ஐ மீன் ஓவியல்லேருந்து சீடு வரும்போது நியூசிலஸ் பொதுவாக இருக்காது. நியூசிலஸ் வந்துட்டு சீடாக வரும்பொழுது, ஓவியல் சீடாக வரும்பொழுது நியூசிலஸ் போயிடும். ஆனால் போகாமல், டிஸப்பியர் ஆகாமல் நியூசிலஸ் பர்சிஸ்ட் ஆகுதுன்னு அப்படின்னா, ஸோ அதுதான் பேர் பெரிஸ்பமாக மாறிடும். சரிங்களா? ஓவியல் சீடாக மாறும்பொழுது நியூசிலஸ் பொதுவாக காணாமல் போயிடும். பட் நியூசிலஸும் இருக்குது சீடில் அப்படின்னா அது பெரிஸ்பமாக மாறிடும். திஸ் வில் கிவ் த நியூட்ரிஷன், எண்டோஸ்போம் மாதிரி இது நியூட்ரிஷன் கொடுக்கும். யாருக்குன்னா அந்த எம்ப்ரியோக்கு. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட், ரைட்? ஸோ 4த்துல ஏதோ ஒன்று தான் தப்பு. லைசோசோம் ஃபார்ம்டு பை ப்ராசஸ் ஆஃப் பேக்கேஜிங் இன் ERA. ஆமாம், இல்லை, லெட்ஸ் ரிவ்யூ திஸ். லெட் இட் பி. லைசோசோம் ஹேவ் நியூமரஸ் ஹைட்ரோலைட்டிக் என்சைமா. ஆமாம், லைசோசோமில் நிறையா ஹைட்ரோலைட்டிக் என்சைம் இருக்குது, ரைட்? ஹைட்ரோலைட்டிக் என்சைம் ஆஃப் லைசோசோம் ஆர் ஆக்டிவ் அண்டர் அசிடிக் pH. ஆமாம், இதுவும் கரெக்ட் தான். லைசோசோம் மெம்பரைன் பவுண்டு ஸ்ட்ரக்சரா அப்படின்னா கவனிங்க. ஸோ எஸ், அதுவும் மெம்பரைன் பவுண்டு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஏன்னா ER கிடையாது, GB கால்கே பாடியிலேருந்து தான் பேக்கேஜிங் ஆகி உங்களுக்கு லைசோசோம் வந்துச்சு, ER கிடையாது. மற்றபடி ஹைட்ரோலைட்டிக் என்சைம் இருக்கும், அசிடிக் pHல் ஆக்டிவாக இருக்கும், அண்ட் லைசோசோமுக்கு மெம்பரைனும் இருக்குது. ஸோ அப்போ 1 தான் தவறானது. கால்கேலேருந்து பேக்கேஜிங் ஆகி வரது தான் லைசோசோம். சரியா? 1 இஸ் நாட் கரெக்டு. ஸோ அப்போது இதே மேட்ச் பண்ணணும். அகெயின் இது மினரல் நியூட்ரிஷன் சாப்டர். இல்லை சாரி, மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் சாப்டர் சிலபஸில் இருக்குது. லாக்டோபாசிலஸ் வந்துட்டு ஐ கேன் சே கேர்டு, லாக்டிக் ஆசிட் வச்சு கேர்டு செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏக்கு 2. சரியா? அப்போது சக்ரோமைசிஸ் செர்வீசியா வந்துட்டு ஈஸ்ட் இல்லையா? ஸோ ஈஸ்ட் பிரெட்டு செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸோ Bக்கு 4 சொல்லலாமா? ஏக்கு 2, Bக்கு 4. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்பெர்ஜில்லஸ் நைகர் வந்துட்டு சிட்ரிக் ஆசிட், Cக்கு 3. ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் வரணும். அஸ்டோபாக்டர் அசிட்டை வந்துட்டு அசிட்டிக் ஆசிட். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 வரணும். சரிங்களா? அஸ்டோபாக்டர் அசிட்டை அசிட்டிக் ஆசிட்டை கொடுக்கும், அஸ்பெர்ஜில்லஸ் நைகர் சிட்ரிக் ஆசிட்டை கொடுக்கும், சக்ரோமைசிஸ் செர்வீசியா ஐ கேன் சே பிரெட்டு ஃபெர்மெண்டேஷனுக்கு ஈஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பேக்கஸ் ஈஸ்ட் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஐ கேன் சே லாக்டோபாசிலஸ் கேர்டு செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, லாக்டிக் ஆசிடை கொடுக்கும். சரியா? அப்புறம் பாருங்கள், பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் ஆண்டர்ஹைனம் ஸ்னாப்ட்ராகன் வந்துட்டு அதில் ஒரு ரெட்டு ஃப்ளவரு ஒயிட் ஃப்ளவரோட கிராஸ் பண்ணும்போது F1ல் பிங்க் ஃப்ளவர் வருது. ஸோ அப்போ அந்த பிங்க் ஃப்ளவரில், ஐ மீன் அந்த F1 வந்து பிங்க் ஃப்ளவரை நம்ம செல்ஃபிங் பண்ணும்போது F2ல் ஒயிட்டு ரெட்டு பிங்க் வருது. ஸோ எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் கேள்வி. இது வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுக்கு. ஓகே, திஸ் எக்ஸ்பிரிமெண்ட் டஸ் நாட் ஃபாலோ பிரின்சிபல் ஆஃப் டாமினன்ஸா? எஸ், இது வந்து டாமினன்ஸாக ஃபாலோ பண்ணல. ஒருத்தர் டாமினேட் பண்ணணும், ஒருத்தர் ரிசசிவாக இருக்கணும். இதில் பார்த்தா ஒருத்தர் பாதி தான் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு. பிங்க் ஃப்ளவர் இன் F1 இஸ் டியூ டு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். யா, அப்சல்யூட்லி கரெக்ட். F2ல் ரெட்டு பிங்க்கு
ஒயிட்டு என்ன ரேஷியோவில் வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள், பொதுவாக இந்த மாதிரி மோனோ ஹைப்ரிட் கிராஸில் உங்களுக்கு F2ல இருக்கிற ரேஷியோ வந்துட்டு ஐ கேன் சே 3:1 தான் வரணும். பொதுவாக ஃபீனோடைபிக் ரேஷியோ 3:1 தான் வரணும். பட் இங்கே ஃபீனோடைபிக் ரேஷியோ பாருங்கள் 1:2:1 வரும். நீங்கள் 1/4 2/4 1/4னா எல்லா இடத்துலையும் 4 கேன்சல் பண்ணால் 1:2:1 வரும். ஸோ அப்போ இது கரெக்டு தான், இந்த ரேஷியோவும் கரெக்டு தான். எது தப்புனா இதுதான் தப்பு. லா ஆஃப் செக்ரிகேஷன் டஸ் நாட் அப்ளை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டா? இல்லை ஐ கேன் சே லா ஆஃப் செக்ரிகேஷன் வந்து அப்ளை ஆகும். லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் பியூரிட்டி ஆஃப் கேமெட் சொல்கிறோம்ல, கெமீட் ஃபார்மேஷன் ஆகும்போது ரெட்ல இருந்தும் சரி ஒயிட்ல இருந்தும் சரி அந்த அலில்ஸ் பிரிஞ்சு கெமீட் வருது. அதுக்கப்புறம் பிங்க்கு வந்தாலும் சரி அதுலேருந்து கெமீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்ப்ளிட் ஆகி தான் வருது. ஓகேவா? இப்போ டிப்ளாய்டாக இருக்கிற பிங்க் ஃப்ளவர்லேருந்து கெமீட் வரும்போது அது ஹாப்ளாய்டாக வருது, அந்த அலில்ஸ் ப்ராப்பராக ஸ்ப்ளிட் ஆகுது. ரைட்? லா ஆஃப் செக்ரிகேஷன் வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்ளை ஆகுது, டஸ் நாட் அப்ளைங்கிறது தவறு. ஆனால் லா ஆஃப் டாமினன்ஸ் தான் அப்ளை ஆகாது. பிகாஸ் இதில் அது ஒர்க் ஆகலை, டாமினன்ஸ் வந்து நடக்காது. யாராவது ஒருத்தர் டாமினேட் பண்ணணும், இதில் அப்படி ஆகலை. சரியா? ஸோ அப்போ ஒன்று தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி யூஸ்ட் அஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிளான்ட் டிசீஸ்? ரைட்? ஸோ கொடுத்துருக்கிற மைக்ரோபில் இது கேர்டுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இது டிஃப்ரெண்ட் இதுதான் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டு. சரியா? அப்போது இது ஒரு ஃபங்கை, ஸ்பெஷலாக பிளான்ட் ரூட் எக்கோசிஸ்டத்தில் இருக்கும். இவங்க வந்து பிளான்ட் பேத்தோஜன்லேருந்து பிளான்ட்டை காப்பாற்றுவாங்க. பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டு லிவிங் ஆர்கனிசம் ஒரு பிளான்ட்டை காப்பாற்றுது. லிவிங் ஆர்கனிசம் ஒரு பெஸ்ட்டையோ இல்லை ஜெர்மையோ பேத்தோஜனையோ அழிக்கிறது. அதான் பயோ கண்ட்ரோல். ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து சரியான ஆன்சர். சரியா? ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், செலக்ட் குரூப் ஆஃப் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டு. அப்போ மைக்ரோப்ஸ் யூஸிங் ஆஸ் அ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட், அதாவது ஒரு மைக்ரோபு ஒரு பெஸ்ட்டையோ இல்லை கிருமியோ அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அது கரெக்டான குரூப் கேட்குறாங்க. சரியா? பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் இது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டு. ரைட்? ஸோ அதுக்கப்புறம் இது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டு, இது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டு, இதில் இது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டு. சரியா? ஸோ அப்போது 3 ஆப்ஷன்லையும் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் இருக்கிறது எது? ஆப்ஷன் 3 தான். ஸோ ட்ரைகோடர்மா ஒரு ஃபங்கை, பேக்டீரியோ வைரஸ் ஒரு வைரஸ், பேசிலஸ் துரிஞ்சின்சிஸ் பாக்டீரியா, 3 பேரும் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டு. இவங்களை யூஸ் பண்ணி நீங்கள் பெஸ்ட்டையோ இல்லை வேறு டிசீஸ் காசிங் ஆர்கனிசமையோ அழிக்க முடியும். சரியா? அப்புறம் பாருங்கள், frequency of recombination between gene pairs on the same chromosome as a measure of the distance between genes was explained by. ஸோ உங்களுக்கு ஒரு குரோமோசோமில் இருக்கிற 2 ஜீன்ஸ்க்குரிய இந்த டிஸ்டன்ஸ் தூரமாக இருக்குதுன்னா ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்கும். ஓகே, இஃப் டிஸ்டன்ஸ் இஸ் மோர் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி இஸ் மோர். ஓகே, ஒரே குரோமோசோமில் இருக்கிற 2 ஜீனுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. இஃப் டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் ரீகாம்பினேஷன் இஸ் லெஸ். ஸோ இது சொன்னது யார் அப்படின்னா நம்மளுடைய ஆல்ஃப்ரட் ஸ்டூவர்ட் தான். புரியுதா? there is a chromosome, 2 ஜீன்ஸ் பக்கத்தில் இருக்குதுன்னா ஃப்ரீக்வன்சி இஸ் வெரி வெரி லெஸ்ஸு. அதே 2 ஜீன்ஸ் வந்து தூரமாக இருக்குது அப்படின்னா ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி இஸ் மோர். ஏன்னா கிராசிங் ஓவர் ஆகி ரீகம்பைன் ஆகும். ஓகேவா? காட் இட்? சப்போ அடுத்து பாருங்கள், ஆர்கியூ வேல்யூ ஃபார் ட்ரைபால்மெட்டின். ட்ரைபால்மெட்டின் அப்படிங்கிறது இட்ஸ் அ ட்ரைகிளிசரைடு. சரியா? ட்ரைகிளிசரைடு தான் அந்த ட்ரைபால்மெட்டின் அப்படிங்கிறது. ஸோ அது ஃபேட்டு. ஸோ அதோடைய ஆர்கியூ வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் வில் பி அரவுண்ட் 0.7. கார்போஹைட்ரேட்டுக்கு 1. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரோட்டீன் வரும்போது ப்ரோட்டீனுக்கு வந்து 0.9 வரும். உங்கள் புக்கில் ஒரு 2-3 இதுக்கு தான் வேல்யூஸே இருக்குது. ப்ரோட்டீனு, அப்போது அந்த ட்ரைபால்மெட்டின் ட்ரைகிளிசரைடு, அப்புறம் கார்போஹைட்ரேட்டுக்கு. ஸோ ப்ரோட்டீனுக்கு வந்துட்டு 0.9 வரும், இதுக்கு 0.7. ஸோ ஆப்ஷன் 3. சரியா? ஸோ த ஃபாலோயிங் எக்காலஜிக்கல் பிரமிட் இஸ் ஜென்ரலி இன்வெர்டட். பொதுவாக இன்வெர்டடாக எது இருக்கும் அப்படின்னா பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இன் சீல. சரியா? இதெல்லாம் ஆப்ரேட்டு, இதுவும் ஆப்ரேட்டு. சீல மட்டும் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இன்வெர்டடாக இருக்கும். டைரக்ட் NCERT. சரியா? ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சரு. பிகாஸ் அதில் உங்களுக்கு இன்வெர்டடாக அப்படி இருக்கும்போது ப்ரொடியூசருடைய பயோமாஸ் கம்மியாக இருக்கும், பிரைமரி கன்சியூமரோட பயோமாஸ் அதிகமாக இருக்கும், செகண்டரி கன்சியூமரோட பயோமாஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். சரியா? அடுத்து பாருங்கள், ஃப்ளோயம் இன் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் லேக். ஸோ அப்போது ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் இருக்கிற ஃப்ளோயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சீவ் டியூபும் கம்பேனியன் செல்லும் கிடையாது. ரைட்டா? ஆஞ்சியோஸ்பெர்முக்கு இருக்கும் 4மே. சீவ் டியூபு, கம்பேனியன் செல்லு, அப்புறம் ஃப்ளோயம் ஃபைபரு, ஃப்ளோயம் பேரன்கைமா. ஓகே, ஸோ இது 4மே இருக்கும் ஃப்ளோயத்தில். ஆனால் ஆஞ்சியோஸ்பெர்முடைய ஃப்ளோயத்தில். ஜிம்னோஸ்பெர்ம் ஃப்ளோயத்தில் இது 2ம் இருக்காது. சீவ் டியூபும் இருக்காது, கம்பேனியன் செல்லும் இருக்காது. சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சரு. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ மேல்ஸு ஹேவ் ஒன் ஆஃப் தியர் செக்ஸ் குரோமோசோம் மச் ஷார்ட்டர் தேன் த அதர். எஸ், மேலில் ஒய் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் எக்ஸை விட. மேல் ஃப்ரூட் ஃப்ளை இஸ் ஹெட்ரோகிராமேட்டிக்கா? ஆமாம், ஃப்ரூட் ஃப்ளை ட்ரோசோஃபிலியா நம்மளை மாதிரி தான் ஹெட்ரோகெமீட்டிக்கு. ஸோ அப்போது ஒரு இது எக்ஸு ஒரு இது ஒய்ன்னு வரும் ஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும். ரைட்டாஸ்? அப்புறம் மேல் கிராஸ் ஓப்பரில் 50% ஸ்பெர்ம் ஹேவ் நோ செக்ஸ் குரோமோசோமா? ஆமாம், ஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் இதில் எக்ஸோ டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷனு 50%ல் எக்ஸ் இருக்கும், 50%ல் எந்த ஒரு செக்ஸ் குரோமோசோமும் இருக்காது. டொமஸ்டிக் ஃபவுலு செக்ஸ் ஆஃப் ப்ரோஜனி டிபெண்ட் அப்பான் த டைப் ஆஃப் ஸ்பெர்மு ரேதர் தேன் எக் அப்படின்னு கேட்டால் இல்லை, தவறு. ஸோ டொமஸ்டிக் ஃபவுல் பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு ஃபீமேல் ஹெட்ரோகெமெட்டி. ஸோ அப்போ அதில் ஃபீமேல் தான் முடிவு பண்ணணும். எக்கில் தான் உங்களுக்கு ஒரு இதில் எக்ஸ் இருக்கும், ரைட்டா? ஐ மீன் அது இசட் வரும், இசட் வரும். ஸோ எக்கில் வந்துட்டு ஒரு எக்கில் இசட் இருக்கும், இன்னொரு இதில் டபிள்யூ இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதை வச்சு தான் இசட் இருக்குதா டபிள்யூ இருக்குதா அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு முடிவாகும். ஸோ இசட் இருந்தால் மேலு, அப்புறம் இசட் டபிள்யூ இருந்துச்சுன்னா ஃபீமேலு, ரைட்டா? ஸோ அப்போ இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட்டு. இது இசட் டபிள்யூ செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஓகே, கிளியர்? ஃபீமேல் ஹெட்ரோகெமெட்டி. ஆம்னி செல்லுலா ஈ செல்லுலா ப்ரொபோஸ் பண்ணது ரோடால்ஃப் விர்ச்சோ தான். இப்போ நியூ செல்லு அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்லு அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட்டான ஆன்சரு. ஸோ அப்புறம் அடுத்து பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் கிவன் பிலோ இஸ் நாட் ட்ரூ அபவுட் ஃபார்மேஷன் ஆஃப் ஆனுவல் ரிங்ஸ். ஸோ இது வந்துட்டு anatomy-ல செகண்டரி growth டாபிக்கு, சிலபஸில் இல்லை, லெட்ஸ் லீவ் திஸ். சரியா? அப்போ டெலிட்டட் ஆயிடுச்சு இது. Thiobacillus is a group of bacteria helpful in இதுவுமே மினரல் நியூட்ரிஷன் சாப்டர், டெலிட்டட் சிலபஸ். ஓகே, நீட் சிலபஸில் இல்லை, லெட் அஸ் லீவ் திஸ். ரைட்? ஸோ சம் பிளான்ஸில் ஃபீமேல் கெமிட்டி டெவலப் இன்டு எம்ப்ரியோ வித்தவுட் ஃபர்டிலைசேஷனு. திஸ் ஃபினாமினன் இஸ் நோன் ஆஸ். ஓகேவா? கவனிங்க, ஃபீமேல் கெமீட் வந்துட்டு எம்ப்ரியோவாக மாறுது. ஸோ இதற்கு என்ன பெயர் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இதுக்கு ஜென்ரலாக பார்த்தினோஜெனிசிஸ்ன்னு பேர் வச்சுக்கலாம். ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன், பார்த்தினோஸ்னா காட் ஆஃப் வெர்ஜின். ஸோ ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் இருக்கிறது. ஸோ ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் ஃப்ரூட் வருது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தினோ கார்பி சொல்லலாம். இங்கே பொதுவாக ஃபீமேல் கெமீட் வந்துட்டு எம்ப்ரியோவாக டெவலப் ஆகுது ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் அப்படிங்கிறாங்க. ஸோ பத்து காமனாக பார்த்தினோஜெனிசிஸ் சொல்லிக்கலாம். ஃப்ரூட்டை பற்றி பேசினா பார்த்தினோ கார்பி. சரியா? ஓகேவா? அபோமிக்சிஸ் ஒன்று இருக்குது, அதில் ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் சீடு வரும். ரைட்? செலக்ட் த கரெக்ட்லி ரிட்டன் சயின்டிஃபிக் நேம் ஆஃப் மேங்கோ விச் வாஸ் ஃபஸ்ட் டிஸ்கிரைப் பை கேரோலஸ் லின்னேயஸ். ஸோ மேஞ்சிஃபெரா இண்டிகா வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இது கேபிட்டலு, அடுத்து இது ஸ்மாலாக இருக்கணும். ரைட்டா? மேஞ்சிஃபெரா இண்டிகா. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான அப்ரிவேஷன் ஃபார் த கேரோலஸ் லின்னேயஸ். கார்லின்னு வராது. ஸோ ஆப்ஷன் 3 தான் சரியானது. லினேயஸ் வந்து ஷார்ட்டாக இப்படி தான் போடுவாங்க, லின் தான் போடுவாங்க, கார் லின் போட மாட்டாங்க. ஸோ 3 தான் ரைட்டான ஆன்சரு. அப்போ அடுத்து பாருங்கள், மேப் யூனிட் சென்டிமார்கன் இஸ் அடாப்டட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெனடிக் மேப்ஸு. ஸோ இப்போ 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ரைட்? A unit of distance between genes on chromosome representing 50% crossover. A unit of distance between two expressed gene representing 10% crossover. Unit of distance between two expressed gene representing 100% crossover. A unit of distance between genes on chromosome representing 1% crossover. எது ரைட்டான ஆன்சர்? ஸோ இது பேசிக்காக என்ன சொல்கிறதுனா, ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் கிடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை சொல்கிறதுக்கான ஒரு யூனிட் தான். சரியா? ஸோ அப்போது உங்களுக்கு இங்கே ஒரு ஜீனு, இங்கே ஒரு ஜீன் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு let us say it is 1 சென்டிமார்கன் வச்சுக்கலாம். ஓகே, சிஎம் போடுறேன் சும்மா, 1 சென்டிமார்கன். அப்போது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறனால ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும், கிராசிங் ஓவர் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் 1% அப்படிங்கிறது. சரியா? டிஸ்டன்ஸுக்கான அந்த ஒரு யூனிட் தான். ரைட்டா? அப்போ கிராசிங் ஓவர் பார்த்துக்கோங்க, இவங்க கேட்குறது மேப் யூனிட் அப்படிங்கிறாங்க. அப்போ 1 சென்டிமார்கன் தான் குறிக்கிறது. சரியா? சப்போ 1% கிராசிங் ஓவர் தான் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பக்கத்தில் இருக்குது. வாட் மேப் யூனிட் இஸ் அடாப்டட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜெனடிக் மேப். ஒரு மேப் யூனிட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான். இஸ் இட் ஃபைன்? ஸோ கிராசிங் ஓவர் ஆகிறது பர்சன்டேஜ் 1 தான். தூரமாக இருந்தால் தான் அந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 4 தான் சரியான விடை. ஜீனாட் ஃபேஸில் இருக்க செல்ஸு. இப்போது செல்ஸ் இன் ஜீனாட் ஃபேஸை என்ன பண்ணும் அப்படின்னா, டெர்மினேட் செல் சைக்கிள், எக்ஸிட் செல் சைக்கிள், என்ட்ரு செல் சைக்கிள், சஸ்பெண்ட் த செல் சைக்கிள். என்ன பண்ணும்? செல் சைக்கிளை விட்டு வெளியே போயிட்டு டெம்பரரியாக வெளியே போய் இருக்கும், அப்புறம் வேணுன்றப்ப திருப்பி வந்துக்கும். அதுவும் G1 ஃபேஸை விட்டு வெளியே போகும். அந்த வருஷம் வந்து இந்த கேள்வி கேட்டப்போ பயங்கர கான்ட்ரவர்சி ஆச்சு, எது ஆன்சர்னு. ஃபைனலைஸாக G1 விட்டு எக்ஸிட் ஆகி G0க்கு போகும், அப்புறம் திருப்பி தேவைன்னா திருப்பி வரும். ரைட்டா? மோஸ்ட்லி நிறையா செல்ஸ் G0லேயே இருக்கும், எக்ஸிட் ஆகி தான் அங்கே போகுது. சரியா? which one of the following statement regarding post fertilization development in flowering plant is தப்பு. ஸோ ஓவியூல் வந்து எம்ப்ரியோ சேக்காக மாறுமா? கிடையவே கிடையாது. ஓவியூல் வந்து சீடாக மாறும், ஓவரி ஃப்ரூட்டாக மாறும், ஜைகோட் எம்ப்ரியோவாக மாறும், சென்ட்ரல் செல் எண்டோஸ்போமாக மாறும். சென்ட்ரல் செல் பிரைமரி எண்டோஸ்போம் செல்லாக மாறிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எண்டோஸ்போமாக மாறும். ஸோ ஃபஸ்ட்டு தான் தப்பு. ஓகே, ஆப்ஷன் 1 தான் இன்கரெக்ட். தட் இஸ் அவர் ஆன்சர். ரைட்? அடுத்து, which of the following of a genetic code does not allow bacteria to produce human insulin by RNA technology? ஸோ பாருங்கள், எந்த ஃபீச்சர் ஆஃப் ஜெனடிக் கோட் வந்துட்டு does allow bacteria to produce human insulin by RDNA technology? எந்த ஃபீச்சர் அப்படின்னா பாருங்கள், நீங்கள் RDNA டெக்னாலஜியில் ஹியூமன் இன்சுலினை தயாரிக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, ஈகாலை அப்படின்ற பாக்டீரியாவோட செல் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளார நீங்கள் இந்த ஹியூமன் இன்சுலினுக்கான ஜீன் இருக்குல்ல, அதை அதுக்குள்ளார போடணும். ஈகாலைக்குள்ளார போட்டிங்கன்னா உங்களுக்கு A செயின் பி செயின் வரும். அதை ரெண்டையும் நீங்கள் சேர்த்து வச்சு
இன்சுலின் தயாரிக்கலாம். இப்போ ஜெனடிக் கோட் யூனிவர்சல் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஹியூமனுடைய இன்சுலினை தயாரிக்கிறதுக்கான ஜீனை ஈகாலையில் போட்டால் கூட அந்த இன்சுலினுக்கான ஜீன் தானே. ஸோ அது ஈகாலையில் இருந்தாலும் ஹியூமனில் இருந்தாலும் இல்லை வேறு ஒரு ஆர்கனிசத்தில் இருந்தாலும் அந்த ஜீன் இன்சுலினுக்கான ஜீன். ஸோ அப்போது அந்த ஏ செயின் பி செயினை கொடுத்தே தீரும். ஸோ அதனால் இட் இஸ் யூனிவர்சல், ரைட்டா? ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் தான் இருக்குது, பட் இந்த கான்டெக்ட்ஸில் இட் இஸ் யூனிவர்சல். நியர்லி யூனிவர்சல் ஏன் சொல்கிறாங்கன்னா ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அதனால், ரைட்டா? ஈகாலையில் போட்டாலும் அதான் வரப்போகுது, ஹியூமனில் போட்டாலும் அதான் வரப்போகுது. அப்போது ஆப்ஷன் 4 தான் ரைட்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் வில் தேர் பி நோ சேஞ்ச் இன் த ரீடிங் ஃப்ரேம் ஆஃப் ஃபாலோயிங் mRNA? ஸோ இது கொடுத்துருக்குறாங்க, எந்த கண்டிஷனில் வந்துட்டு தேர் வில் பி நோ சேஞ்ச், ரீடிங் ஃப்ரேமில் சேஞ்சே இருக்காது. டெலிஷன் ஆஃப் GGU ஃப்ரம் 7, 8, 9. ஓகே, ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, இங்கேருந்து இந்த GGUவை ரிமூவ் பண்ணால் ஃப்ரேமில் சேஞ்சே இருக்காதா அப்படின்னா இங்கே வரைக்கும் ஃப்ரேம் சேஞ்ச் இருக்காது. அப்புறம் இங்கே எப்படி இருக்கும் இருங்க வரேன். இன்சர்ஷன் ஆஃப் G at 5th பொசிஷன். ஸோ ஜியை வந்து 5th பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 1, 2, 3, 4, 5 இங்கே G இன்சர்ட் பண்ணுறோம், அது வந்து செகண்ட் ஆப்ஷன். டெலிஷன் ஆஃப் G ஃப்ரம் 5th பொசிஷன். ஸோ எது 5th இங்கே, ஸோ 5thலேருந்து Gயை டெலீட் பண்ணுறோம். அடுத்து இன்சர்ஷன் ஆஃப் A and G 4th, 5th பொசிஷன் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அப்போ எத்தனை? ஓகே, ஸோ 4th பொசிஷன்லேயும் 5th பொசிஷன்லேயும் A and Gயை இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, எங்கே இருக்குது? 1st, 2nd, 3rd, 4th, 5th. ஸோ அப்போது என்ன பண்ண போகிறோம்? இந்த 4th பொசிஷனில் ஏவை போட போகிறோம். அதுக்கப்புறம் ஐ கேன் சே 5th பொசிஷனில் Gயை போட போகிறோம். ஸோ அப்போ இடையில 2 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த ஃப்ரேம் மாறும். கவனிங்க, ஃப்ரேம் மாறக்கூடாது. தெர் வில் பி நோ சேஞ்ச் இன் த ரீடிங் ஃப்ரேம். ஃப்ரேம் மாறக்கூடாதுன்னா நீங்கள் ஆடோ டெலிட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் 3 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல பண்ணுங்கள். 3 பேஸஸையோ இல்லை மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, 6, 9 அப்படி 3 நீங்கள் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் சேஞ்ச் ஆகாது. டெலிட் பண்ணாலும் சரி, ஆட் பண்ணாலும் சரி. இப்படி தனித்தனியாக வந்துட்டு 1 இல்லை 2 இப்படி சிங்கிள் ஆகவோ இல்லை 2 ஆகவோ நீங்கள் ஆடோ டெலிட்டோ பண்ணால் ஃப்ரேம் சேஞ்ச் ஆகும். ஓகே, இங்கே நீங்கள் 3 சேர்த்து பண்ணுறதுனால ஃப்ரேம் சேஞ்ச் ஆகாது. 3 மல்டிபிள்ஸ் டெலிட் பண்ணாலும் சரி, ஆட் பண்ணாலும் சரி, ஃப்ரேம் சேஞ்ச் ஆகாது. நீங்கள் என்ன 1, 2, 3 இங்கே பாருங்க, இதை டெலிட் பண்ணுறீங்க அவ்வளோதானே. இங்கே 3, இங்கே 3, ஆஸ் யூஷுவல் இங்கே 3, இங்கே 3, ஃப்ரேம் சேஞ்ச் ஆகலை. ஸோ அதுதான் கான்செப்ட். சரியா? புரியுதா? ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், EST அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ எக்ஸ்பிரஸ் ஆகிற எல்லாத்தையும் வந்து நீங்கள் EST சொல்லுவீங்க. ஸோ ஜீன்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் as டிஎன்ஏ அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் mRNAவாக எக்ஸ்பிரஸ் ஆகி அப்புறம் ப்ரோட்டீனாக மாறணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அதான் RNAவாக எக்ஸ்பிரஸ் ஆகிற எல்லாத்தையும் ESTயில் சொல்லுவோம். மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் வரும். ரைட்? புரிஞ்சுதா? ஸோ டிஎன்ஏல இருக்கிற ஜீன்ஸ் எல்லாம் mRNAவாக எக்ஸ்பிரஸ் ஆகிறது தான் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக். இப்போ டிஎன்ஏல எந்தெந்த இடத்துலலாம் இருக்கிற அந்த கோடு வந்துட்டு mRNAவாக எக்ஸ்பிரஸ் ஆகுது ஸோ அப்படின்னு செக் பண்ணி அது டேக் பண்ணுறது தான் EST ஆக்சுவலாக. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சரு. ரைட்? ஸோ இப்போ வாட் ட்ரிகர்ஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் ப்ரோடாக்சின் டு ஆக்டிவ் BT டாக்ஸின் ஆஃப் பேசிலஸ் இன் பால்வாம்? ஸோ அப்போது பாருங்கள், பால்வாம் பூச்சிக்குள்ளார இந்த டாக்ஸின் போயிடுது. இன்ஆக்டிவாக இருக்கிற ப்ரோடாக்சின் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு காரணம் ஆல்கலைன் pH. சரிங்களா? அந்த பூச்சியோட கட்டில் இருக்கிற ஆல்கலைன் pH தான் இன்ஆக்டிவாக இருக்கிற ப்ரோடாக்சினை ஆக்டிவேட் பண்ணி ஓகே ஆக்டிவ் டாக்ஸினாக மாற்றும். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து ஸோ பாருங்க, சாப்ரோஃபைட் அப்படின்னாலே டெட் மேட்டரை சாப்பிடக்கூடியது, ஈஸியாக தெரிஞ்சது. டீகம்போஷன் ஆஃப் டெட் மேட்ரு ஏக்கு 2. ஓகே, அப்புறம் பேராசைட் அப்படிங்கிறது லிவிங் பிளான்ட் ஆர் அனிமல். லிவிங் பிளான்ட்டோ அனிமலோ அது மேலே இருந்துட்டு இது வாழும். ஸோ அப்போ பிக்கு 3 சொல்லாமா? ஏக்கு 2 பிக்கு 3. அப்புறம் லைக்கன் வந்துட்டு ஃபங்கைக்கும் ஆல்கேக்கும் இடையில மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பு, சிம்பியாட்டிக் அசோசியேஷனு. ஆல்கே ஃபங்கைக்கு ஃபுட்டு கொடுக்கும், ஃபங்கை ஆல்கேக்கு ஷெல்டர் கொடுக்கும். மைகாரைஸால் ரைஸான ரூட்டு, மைகார்னா ஃபங்கை. ஸோ ஃபங்கையும் இப்போ லேண்டுடைய ரூட்டும் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ ஃபங்கை பிளான்ட்டில் இருக்கிற ஃபங்கை என்ன பண்ணும், இந்த இடத்துல சாயில் இருக்கிற நியூட்ரியண்ட்டை அப்சார்ப் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்கும். இப்போ பிளான்ட்டு ஃபங்கைக்கு ஃபுட்டு கொடுக்கும். சரியா? ஸோ இப்போது ஆப்ஷன் 1 தான் சரியான ஆன்சரு. கரெக்டாக? எஸ். டிக்கு 1, சிக்கு 4, பிக்கு 3, அப்புறம் ஏக்கு 2. ரைட்? இப்போ அடுத்து பாருங்கள், ஜீன் லொக்கஸ் ஹேஸ் 2 alleles. ஓகே, ஜீன் லோக்கஸில் 2 allele இருக்குது, கேபிட்டல் A, ஸ்மால் a. Frequency of dominant allele A is 0.4. What will be the frequency of homozygous dominant, அதுக்கப்புறம் heterozygous and homozygous recessive in the population? ஸோ நல்ல சூப்பர் கொஷினில் பாருங்கள், frequency of a dominant allele A is 0.4. What will be the frequency of homozygous dominant? ஸோ 0.4 வந்துட்டு let us say
0.4 வந்து ஒரு ஏக்கு. ஸோ ஹோமோசைகஸ் டாமினன்ட்னா இன்னொரு ஏவா. ஸோ 0.4 × 0.4ன்னு வரும். ஸோ 4 4s are 16. ஸோ 0.16. அப்புறம் ஹெட்ரோசைகஸ்னால் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏவா. ஸோ உங்களுக்கு ஸ்மால் ஏ வரும் எவ்வளோ வரும்னா ஆக்சுவலி ஏ + ஏ = 1ன்னு வரும். ஸோ இது 0.4 அப்படின்னா இது x = 1. அப்போ x = it will be around 1 - 0.4னா 0.6ன்னு வருமா. ஸோ அப்போது கேபிட்டல் ஏ 0.4 இது 0.6 4 6 are 24 4 6 are 24. ஸோ அப்போ இதுக்கு 0.24 வரும் சரியா. ஸோ அதுக்கப்புறம் ஹோமோசைகஸ் ரிசசிவா. ஸோ ஸ்மால் ஏ போட்டுக்கிறேன். ஏக்கு 0.6 × 0.6 சரியா. ஸோ அப்போ 6 6 are 36. அப்போ 0.36. அப்போ 16 0.24 0.36 ஆப்ஷன் 3. ஒரே நிமிஷம் இருங்க. ஹோமோசைகஸ் ஓகே. இப்போ 0.48 ஒரே நிமிஷம் இருங்க. சாரி, ஒரே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிவிட்டது, ஒரே ஒரு தவறு நடந்து விட்டது, மன்னித்து விடுங்கள். ஸோ உங்களுக்கு ஹோமோசைகஸ் பொறுத்த வரைக்கும் p² q² போட்டுக்கலாம் ஓகேவா. ஹோமோசைகஸ் அது டாமினண்ட்டோ ரிசசிவோ ஓகேவா. p² q² போட்டுக்கலாம். ஹெட்ரோசைகஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2pq போடணும். இது வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம ஃபார்முலா படி pqன்னு சொல்லுவோம் ஓகே. ஸோ அப்போ 2 × 0.4 × 0.6ன்னு வரும். இது ஏக்கு, இது ஸ்மால் ஏக்கு. ஸோ இப்போ போட்டிங்க அப்படின்னா ஓகே 0.48 வரும். ஸோ நம்ம வந்து இது ரெண்டும் கரெக்டாக போட்டோம் ஓகே. இதில் மட்டும் தான் மிஸ்டேக் ஆகி போச்சு. ஸோ அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணணும் ரைட். அப்போ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சரு ஓகேவா. அப்போ இது ஆன்சரு ஆப்ஷன் 4 சரியா. ஸோ இது வந்து ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல் படி உங்களுக்கு p + q = 1ன்னு வரும். ஏவோட ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் ஒரு அலில் டாமினன்ட் அலியோட ஃப்ரீக்வன்சி இன்னொரு அலியோட ஃப்ரீக்வன்சி = 1ன்னு வரும். ஸோ அதை வச்சு தான் இந்த இது போட்டிருக்கேன் சரியா. ஸோ ஹெட்ரோக்குன்னு வரும்போது 2pq வரும். ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க ரைட்டாக. ஹோமோக்குனா நீங்கள் ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணால் போதும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். இஸ் இட் கிளியர்? ஸோ வாட் இஸ் த ஃபேட் ஆஃப் த மேல் கேமெட் டிஸ்சார்ஜ் இன் த சினர்ஜிட். ஸோ அப்போ உங்களுக்கு எம்ப்ரியோ சாக் இருக்குது. ஸோ அதில் 2 சினர்ஜிட்டு ஒரு எக்கா. அப்போ சினர்ஜிட்டில் 2 மேல் கேமெட் வருதுன்னா ஒரு மேல் கேமெட் எக்கோட சேரும், இன்னொரு மேல் கேமெட் வந்துட்டு நடுவில் இருக்கிற சென்ட்ரல் செல்லில் இருக்கிற நியூக்ளியஸோட சேரும் ஓகே. ஒன் ஃபியூசஸ் வித் எக், அதர் வித் சென்ட்ரல் செல் நியூக்ளியை. எஸ், ஒன் ஃபியூசஸ் வித் எக் degenerates in the synergid இல்லை. ஆல் ஃபியூசஸ் வித் எக் இல்லை. ஒன் ஃபியூசஸ் எக், அதர் வித் சினர்ஜிட் நியூக்ளியஸ் இல்லை. ஒரு எக்கோட சேரும், இன்னொரு இது வந்து பாருங்கோ 2 மேல் கேமெட்டில் ஒரு மேல் கேமெட் வந்துட்டு எக்கோட போய் சேரும், இன்னொரு மேல் கேமெட் வந்து சென்ட்ரல் செல்குள்ளே இருக்கிற போலார் நியூக்ளியோட சேரும் சரியா. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் சரியான விடை ரைட். அடுத்து பாருங்கள், which of the following protocol did aim for reducing emission of CFC into the atmosphere. ஸோ இதுவுமே என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் டெலிட்டட் சாப்டர். ஸோ மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் வரும். லெட் us skip this deleted. Pinus seed cannot germinate and establish without a fungal association. This is because பைனஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜிம்னோஸ்போமில் வருமா. எஸ், சைக்கஸ் பைனஸ் ஜிம்னோவில் வரும். பைனஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைகாரைஸாக இருக்கும், ஃபங்கல் அசோசியேஷன் இருக்கும். ஸோ ஃபங்கை இல்லாமல் இதால் ஜெர்மினேட் பண்ண முடியாது. ஏன், என்ன ரீசன்? இட்ஸ் சீட்ஸ் கண்டெயின் இன்ஹிபிட்டார், இட்ஸ் எம்ப்ரியோ இம்மெச்சூர், ஹஸ் ஆப்ளிகேட் அசோசியேஷன் வித் மைகாரைஸா, இட்ஸ் வெரி ஹார்ட் சீட் கோட். இதான் ஆன்சரு. மைகாரைஸாவோட ஆப்ளிகேட் அசோசியேஷன் வச்சுருக்கோம். ஆப்ளிகேட்னா மேண்டட்ரி. ஸோ அந்த ரூட்டும் ஃபங்கையும் அசோசியேட் ஆகி அந்த மைகாரைஸாக ஃபார்ம் பண்ணியே ஆகணும் ரைட்டா. பிகாஸ் அந்த ஃபங்கை பிளான்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. சாயில் இருக்கிற அந்த மினரல் நியூட்ரியண்ட்டை அந்த ஃபங்கை தான் அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்குது. ஸோ அதனால் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷன் 3 தான் ரைட்டான ஆன்சரு. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து இது தப்பு. மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல் இருக்கும், ரைபோசோம் இருக்கும். அவுட்டர் மெம்பரைன் பெர்மியபிள் டு மோனோமர் ஆஃப் கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன். என்சைம் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் எம்பெடட் இன் த அவுட்டர் மெம்பரைன். இதுதான் தப்பு ஓகே, இதுதான் தப்பு. மைட்டோகாண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் மெம்பரைன் இன்னர் மெம்பரைன் இருக்குதுன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டுக்கான என்சைம்ஸ் இன்னர் மெம்பரைனில் தான் இருக்கும், அவுட்டர் மெம்பரைனில் கிடையாது. ஸோ 3 தான் தப்பு. இன்னர் மெம்பரைன் கன்வல்டட் வித் இன்ஃபோல்டிங்ஸாக, ஆமாம் இன்னர் மெம்பரைன் வந்து இப்படி இன்ஃபோல்டிங்ஸ் வச்சுருக்கோம், கிறிஸ்டேன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரைபோசோம் கூட இருக்கும். அப்புறம் அவுட்டர் மெம்பரைன் பெர்மியபிள் டு மோனோமர் ஆஃப் கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன். யா, கார்போஹைட்ரேட்டு, ஃபேட், ப்ரோட்டீனோட மோனோமர் உள்ளார வர முடியும் சரியா. புரியுதா? ஆப்ஷன் 3 தான் தவறான விடை. அடுத்து குளுக்கோஸ் 6-phosphate மாறுது. ஃபஸ்ட்டு irreversible reaction of glycolysis is catalyzed by சரியா. ஸோ இப்போ இதை பண்ணுறது வந்துட்டு ஐ கேன் சே ஹெக்ஸோகைனஸ். ஹெக்ஸோனா 6. ஸோ குளுக்கோஸில் 6 கார்பன் இருக்குது. ஸோ இவங்க தான் இதை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் கிளைகாலிசிஸ்.
குளுக்கோஸில் இருக்கிற 6வது கார்பனில் ஃபாஸ்ஃபேட்டை ஆட் பண்ணுறது. சரியா? ரொம்ப சிம்பிள், டைரக்ட் என்சிஆர்டி. கிராஸ் லீவ்ஸு கேர்ள் இன்வெர்ட்ஸு டியூரிங் வெரி ட்ரை வெதரு. செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ரீசன் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ இதனால் அப்படின்னா இதுதான் புல்லிஃபார்ம் செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோனோகாட்டில் தான் இருக்கும். அகெயின் கிராஸ் வந்து மோனோகாட்டு. ஸோ மோனோகாட்டில் அந்த புல்லிஃபார்ம் செல்ஸ் இருக்கும் பொழுது ட்ரை ஆகும்போது புல்லிஃபார்ம் செல்லில் இருக்க வாட்டர் வெளியே போயிடும். அப்போ அது ஃப்ளசிட் ஆகி சுருங்கிடுது. இப்போ அந்த புல் இருக்குல்ல கிராஸு, அதோடைய அந்த இலை வந்து இப்படி கேர்ள் ஆயிரும். ஓகேவா? அதில் இருக்கிற புல்லிஃபார்ம் செல்லில் இருக்கிற வாட்டர்லாம் வெளியே போகிறதுனால ஃப்ளசிட் ஆகிருது. ஸோ ஃப்ளசிட் ஆகிறதுனால டெர்ஜின்னா வாட்டர் ஃபுல்லாக இருக்கும்போது செல்லு தடியாக இருக்கும். வாட்டர் வெளியே போனோடனே சுருங்கி ஃப்ளசிட் ஆயிரும். ஸோ அதனால் கிராஸு கேர்ள் ஆகுது. சரியா? ஸோ அடுத்து சைலம் டிரான்ஸ்லோகேட்ஸ். அகெயின் இது டிரான்ஸ்போர்ட் சாப்டர் டெலிட்டடு. சும்மா தெரிஞ்சுக்கோங்க, சைலம் வந்துட்டு வாட்ரு, மினரல் சால்ட்டு, சம் ஆர்கானிக் நைட்ரஜன், ஹார்மோன். டிரான்ஸ்போர்ட் சாப்டர் இருக்குல்ல அதுலேருந்து வந்தது. ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, வாட்ரு, மினரல் சால்ட்டு, ஆர்கானிக் நைட்ரஜன், ஹார்மோன் இது எல்லாத்தையுமே சைலம் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதான் டிரான்ஸ்லோகேஷன் சொல்கிறது. சரியா? ஸோ அடுத்து சைட் ஆஃப் பெர்செப்ஷன் ஆஃப் ஃபோட்டோ பீரியட் நெசரி ஃபார் இண்டக்ஷன் ஆஃப் ஃப்ளவரிங் இன் பிளான்ட். ஸோ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் லீஃப் தான் வந்து ஃபோட்டோ பீரியடை வந்து பெர்சீவ் பண்ணும். அதாவது இவ்வளோ டியூரேஷனுக்கு சன்லைட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யார் இப்போ முடிவு பண்ணுறா? லீஃப் தான். ஸோ அப்போ தான் ஃப்ளவரிங் வந்து இண்டக்ஷன் ஆகும். இது வந்து ஃபோட்டோ பீரியடிசமில் வரும். இது டேரக்ட் என்சிஆர்டியில் இது ஓல்டு சிலபஸில் இருந்துச்சு, நியூ சிலபஸில் டெலிட்டட் தான் ஆக்சுவலாக ஃபோட்டோ பீரியடிசம் அப்படிங்கிறது. ஆனால் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ஜென்ரலான விஷயங்கிறதுனால இது தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரியா? பிளான்ட்டுடைய லீஃபில் பர்டிகுலர் டியூரேஷனுக்கு சன்லைட் பட்டால் தான் ஃப்ளவரிங் ஸ்டிமுலேட் ஆகும். ஓகே. டேக்ஸ் வெரி லாங் டைம் ஃபார் பைனாப்பிள் பிளான்ட் டு ப்ரொடியூஸ் ஃப்ளவர். விச் காம்பினேஷன் ஆஃப் ஹார்மோன் கேன் பி அப்ளை டு ஆர்டிஃபிஷியலி இன்ட்ரடியூஸ் அல்லது இன்டியூஸ் ஃப்ளவரிங் இன் பைனாப்பிள் பிளான்ட்ஸு த்ரூ அவுட் த இயர் டு இன்க்ரீஸ் ஈல்டு. ஸோ கொடுத்துருக்கிற பிளான்ட் ஹார்மோனில் 2 இதை நம்ம கொடுத்தோன்னா பைனாப்பிளுடைய ஃப்ளவரிங் வந்து ப்ரொமோட் ஆகும். ஸோ அது எது அப்படின்னு தான் கேட்குறாங்க பிளான்ட் ஹார்மோன்ஸில். ஸோ இது டேரக்ட் என்சிஆர்டி. ஆக்சின் அண்ட் எத்திலின் இவங்க 2 பேரையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா 2 பேருமே பைனாப்பிளில் ஃப்ளவரிங்கை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ரைட்? ஸோ இது 2 பேரையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன ஆகும்? ஃப்ளவரிங் ப்ரொமோட் ஆகும். டேரக்ட் என்சிஆர்டி இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் தீஸ் 2 கைஸ். அப்போ ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். சரியா? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது 4 இன்கரெக்ட் இது. அகெயின் இது இன்பிரீடிங்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுல வருது. ரைட்டா? அதனால் லெட் அஸ் லீவ் திஸ். இன்பிரீடிங் செலக்ட்ஸ் ஹார்ம்ஃபுல் ரெசசிவ் ஜீன்ஸு தட் ரெடியூஸ் ஃபெர்டிலிட்டி. யா, இது வந்து இன்கரெக்டு. இன்பிரீடிங் இன்க்ரீஸ் ஹோமோசைகசிட்டி. இன்பிரீடிங் எசென்ஷியல் டு எவால்வ் பியூர் லைன் இன் எனி அனிமல். இன்பிரீடிங் ஹெல்ப்ஸ் இன் அக்குமுலேஷன் ஆஃப் சுப்பீரியர் ஜீன்ஸ், எலிமினேஷன் ஆஃப் அன்டேசரபிள். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஓகே. ஸோ அப்படின்னு ஒரு சாப்டர் இருந்துச்சு ஓல்டு சிலபஸில், அதில் வரது. ஸோ லெட் அஸ் லீவ் திஸ். ரைட்? ஸோ ஃபைன். ஸோ ஹோப் உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். திஸ் இஸ் அவர் எக்ஸ்பிஎல் கோர்ஸ். யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்காது. ரீசெண்ட் டேஸில் தான் நிறைய பசங்களுக்கு கிடைக்குது. இது லிமிட்டட் சீட்ஸ் தான், யூஸ் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்ட் வீடியோஸ் இருக்கும், ஏஏ ஃபீச்சர் இருக்குது, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர் இருக்குது, வீக்லி எக்ஸாமு, கொஷின் டிஸ்கஷனு, நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட்டு, சூப்பர் மெட்டீரியல்ஸு, அப்புறம் ஜிஏபி எக்ஸாம் இருக்கும். ஜிஏபி கிரேட் இண்டியன் பேட்டில் பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ் ரேங்க் தெரியும் உங்களுக்கு. மென்டார்ஷிப் இருக்குது. ஆன்லைன் கோர்ஸோட ப்ரைஸ் 4275 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஆஃப்லைனில் 19574 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. கோர்ஸு ப்ளஸ் மெட்டீரியல்ஸு ப்ளஸ் டேபோடு சேர்த்து தான் இந்த ப்ரைஸு. ஓகே. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் வி ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் ஓவர் தேர். நீங்கள் சைலம் ஹைபிரிட் கேம்பஸ் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி மேப்பில் லொக்கேஷன் போட்டால் வந்துடும். சரியா? ஸோ ஸ்மார்ட்டாக படித்தா ட்ரீம் ரேங்க்கு ஈஸியாக வாங்கலாம். 10% ஆஃபர் போது இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணி இந்த கோர்ஸ் எனக்கு எப்படிலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் சேர்ந்தா எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என் மார்க் இப்போ இவ்வளோ இருக்குது, எனக்கு இவ்வளோ மார்க் வாங்கணும், எனக்கு இந்த கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு கேளுங்க. நம்ம கவுன்சிலர்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க. சரியா? கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கெட் யுவர் நோட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். இல்லை அது மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு செஷன்ஸுடைய நோட்ஸ் பிடிஎஃப் கிடைக்கும். சரியா? நம்ம நீட் சேனல் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த சேனல் உங்களுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற நீட் ஆஸ்பிரன்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது. இன்னும் நிறைய இன்னும் நிறைய வீடியோஸு நாங்கள் தொடர்ந்து இதை அப்லோட் பண்ண தான் போகிறோம். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்? அண்ட் என்ன வீடியோ உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் உங்களுக்காக கொண்டு வரேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் செஷன் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ until then, keep learning, keep growing. See you.